காலை உணவும் தேசப்பற்றும். தக்காளி, பப்பாளி, இளநீர், வாழைப்பழம், கொய்யாப்பழம், வெள்ளரி மற்றும் பல வகையான பழங்கள், நீராகாரம் இவற்றில் சிலவற்றை காலை உணவாக உட்கொண்டால் நன்று. இவைகளில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், ஃபைட்டோகெமிக்கல்ஸ், ஃபைட்டோஈஸ்ட்ரஜன், ஃபைட்டோஸ்டிரால், பாலிஃபீனால்ஸ், வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து மிகுந்து காணப்படுகிறது. இவற்றை உண்பதால் வயிறு நிறையும், கலோரி குறையும், எடையும் குறையும். குறிப்பாக காலை நேரத்தில் மதியம் வரை மூளை மிகவும் சுறுசுறுப்புடன் இயங்கும். வருடம் முழுக்க 365 நாட்களும் உடல் தகுதியுடன் காணப்படும். எடை அதிகரிக்காத காரணத்தால் வியாதிகளும் நெருங்காது. எல்லா இந்தியர்களும் இவ்வாறு காலை உணவு உட்கொண்டால் விவசாயமும் மேம்படும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயர்ந்து அவர்களின் வாழ்வும் வளம் பெறும். காலை உணவாக இட்லி, தோசை போன்றவற்றை செய்வதற்காக மாவு அரைக்க தேவையில்லை. இதனால் மின்சாரம் சேமிக்கப்படும். அடுப்புக்கான கேஸ் தேவையும் குறையும். இதனால் சுற்றுச்சூழல் மேம்பட்டு உலகம் முழுக்க ஏற்படுகிற பருவநிலை மாற்றங்களுக்கு ஒரு தீர்வு காண நம்மால் இயலும். எல்லா இந்தியர்களும் இவ்வாறு காலை உணவு உட்கொண்டால் அவர்களுடைய வாழ்நாள் சராசரி ஆயுள் தற்காலம் 72 மேலும் பல ஆண்டுகள் உயரும். இந்தியாவினுடைய மனிதவள குறியீடு தற்போது 122வது நிலையில் உள்ளது. ஒவ்வொரு இந்தியரும் தன்னுடைய வாழ்நாளை அதிகரிப்பதன் மூலம் அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படும். அதனால் இந்தியாவினுடைய மனிதவள குறியீடு முன்னேறும். சில நாட்களாவது காலை உணவாக மேற்கொண்ட மேலே சொல்லப்பட்ட உணவுகளில் சிலவற்றை உண்டு அதனை பலனை அனுபவித்தால்தான் உண்மையை உணர முடியும். ஒவ்வொரு தனிநபரும் எல்லா நேரங்களும் எல்லா நாட்களும் உடல் தகுதியுடன் இருந்து நோயற்ற வாழ்வு வாழ்வதால் தனிநபர் மட்டும் முன்னேறவில்லை, தாய் நாடும் முன்னேறும் என்பதில் ஐயமில்லை.